உலகின் மிகவும் அழகான கட்டிடம், உலகின் மிகவும் புகழ்பெற்ற காதல் சின்னம். ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க செல்கிறார்கள். ஆனால் அந்த கட்டிடத்தில் 20 அறைகள் இன்னும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அறைகளை யாரும் திறக்க அனுமதிக்கப்படுவதில்லை. இந்திய அரசு ஒரு உத்தரவிட்டது, இந்த அறைகளை யாரும் திறக்கக்கூடாது. ஏன்? அந்த அறைகளில் என்ன இருக்கிறது? தாஜ்மஹால் உண்மையிலேயே ஒரு காதல் சின்னமா, அல்லது அதன் கீழே ஒரு பெரிய ரகசியம் புதைந்து கிடக்கிறதா? இன்று அந்த மறைக்கப்பட்ட உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம். நண்பர்களே வணக்கம். மறைக்கப்பட்ட உண்மைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போவது தாஜ்மஹால். ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படும் கட்டிடம். யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட், 7 வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டில் ஒன்று. ஆனால் இந்த கட்டிடத்தை பற்றி நமக்கு சொல்லப்படாத உண்மைகள் பல இருக்கின்றன. 22,000 தொழிலாளர்கள் எங்கே போனார்கள்? 20 சீல்ட் ரூம்ஸில் என்ன இருக்கிறது? இது உண்மையிலேயே ஷாஜஹான் கட்டினாரா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை இன்று தேடுவோம். உண்மை அதிர்ச்சியாக இருக்கும். தயாராக இருங்கள். அதிகாரப்பூர்வமான கதை என்னவென்றால், முகலாய மன்னன் ஷாஜஹான் தனது மனைவி மும்தாஜ் மகளுக்காக இந்த கட்டிடம் கட்டினார். மும்தாஜ் 1631ஆம் ஆண்டு 14வது குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது இறந்தார். அவரது நினைவாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டது. 22 ஆண்டுகள் கட்டுமான காலம், 22,000 தொழிலாளர்கள். இந்தியா, பாரசீகம், துருக்கி, பிரான்ஸ் என உலகம் முழுவதும் இருந்து கலைஞர்கள் வந்தார்கள். 1663ஆம் ஆண்டு கட்டிடம் முடிந்தது. இது அதிகாரப்பூர்வமான கதை. ஆனால் இந்த கதையில் சில கேள்விகள் எழுகின்றன. முதல் கேள்வி, 22,000 தொழிலாளர்கள் எங்கே போனார்கள்? கட்டிடம் முடிந்த பிறகு ஷாஜஹான் அவர்களின் கைகளை வெட்டினார் என்று சொல்கிறார்கள். இனி இதைவிட அழகான கட்டிடம் கட்டக்கூடாது என்று. ஆனால் இதற்கு ஹிஸ்டாரிக் ப்ரூஃப் இருக்கிறதா? இல்லை. ஆனால் அந்த 22,000 தொழிலாளர்களின் பெயர்களோ வரலாறோ எங்கும் பதிவாகவில்லை. அவர்கள் எங்கே போனார்கள்? வரலாறு மறைத்து வைத்திருக்கிறது. இரண்டாம் கேள்வி, தாஜ்மஹாலுக்குள் 20 அறைகள் இன்னும் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த அறைகளை திறக்க மறுக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடப்பட்டது. அறைகளை திறங்கள். நீதிமன்றம் என்ன சொன்னது? அரசு சொல்வதை கேளுங்கள். ஏன் இந்த அறைகளை திறக்க மறுக்கிறார்கள்? அந்த அறைகளில் என்ன இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். தாஜ்மஹாலின் பேஸ்மெண்டில் 20 அறைகள் இருக்கின்றன. இந்த அறைகளை சாதாரண மக்கள் பார்க்க முடியாது. டூரிஸ்ட்ஸ்க்கு அனுமதி இல்லை, ரீசர்ச்சர்ஸ்க்கும் அனுமதி இல்லை. 1978ஆம் ஆண்டு ஒரு ஹிஸ்டோரியன் P.N. ஓக் என்பவர் ஒரு புத்தகம் எழுதினார். தாஜ்மஹால் தி ட்ரூ ஸ்டோரி என்று பெயர். அந்த புத்தகத்தில் அவர் சொன்னது, தாஜ்மஹால் ஒரு ஹிந்து டெம்பிள். அதன் பெயர் தேஜோ மகாலயம். இது லார்ட் சிவக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். ஷாஜஹான் இந்த கோவிலை கையகப்படுத்தி அதன் மேல் தாஜ்மஹால் என்ற பெயரை வைத்தார். இந்த தியரியை நம்புபவர்களும் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சில உண்மைகள் யோசிக்க தோன்றுகின்றன. உண்மை ஒன்று, தாஜ்மஹாலின் நுழைவு வாயிலில் சான்ஸ்கிரிட் கல்வெட்டுகள் இருக்கின்றன என்று சில ஹிஸ்டோரியன் சொல்கிறார்கள். அந்த கல்வெட்டுகள் லைன் பிளாஸ்டரால் மூடப்பட்டிருக்கின்றன. உண்மை 2, தாஜ்மஹாலின் அடிப்பகுதியில் லோட்டஸ் ஃபிளவர், ஸ்வாஸ்திகா, ஓம் சிம்பல் போன்ற ஹிந்து மோட்டிவ்ஸ் காணப்படுகின்றன. முகலாய கட்டடங்களில் இந்த சிம்பல்ஸ் பொதுவாக காணப்படுவதில்லை. உண்மை 3, தாஜ்மஹாலின் அருகில் உள்ள கட்டடங்கள் ஹிந்து ஆர்கிடெக்சரை தெளிவாக காட்டுகின்றன. இவையெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த சீல்டு ரூம்ஸில் என்ன இருக்கிறது என்று ஒரே ஒரு GPR சர்வே, கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் மட்டும் போட்டால் தெரிந்துவிடும். ஆனால் இந்திய அரசு அந்த சர்வேக்கும் அனுமதி மறுக்கிறது. ஏன்? தாஜ்மஹாலை யார் டிசைன் செய்தார்? அதிகாரப்பூர்வமான பதில், உஸ்தாத் அகமது லாஹோரி என்ற பெர்ஷியன் ஆர்கிடெக்ட். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. உஸ்தாத் அகமது லாஹோரியை பற்றிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் மிகவும் குறைவாக இருக்கின்றன. இவர் வரலாற்றில் திடீரென்று தோன்றி தாஜ்மஹால் கட்டிவிட்டு மீண்டும் மறைந்து விடுகிறார். ஒரு சுவாரஸ்யமான கோணம் பாருங்கள். தாஜ்மஹாலின் அமைப்பு இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை மட்டும் பின்பற்றவில்லை. அதில் ஹிந்து ஆர்கிடெக்சரின் எலிமெண்ட்ஸ் தெளிவாக இருக்கின்றன. ஹிந்து ஆர்கிடெக்சர் எலிமெண்ட்ஸ், சட்ரீஸ், சிறிய டோம்கள், இவை ஹிந்து டெம்பிள்களில் மட்டுமே காணப்படுகின்றன. கலாஷ், டோம் உச்சியில் உள்ள வாட்டர் பாட் சிம்பல், இது ஹிந்து சீக்ரெட் சிம்பல். லோட்டஸ் டிசைன்ஸ், இவை இஸ்லாமிக் பில்டிங்ஸில் பொதுவாக இருப்பதில்லை. ஆக்டகனல் பேட்டர்ன்ஸ், இவை சவுத் இந்தியன் டெம்பிள்ஸில் மிகவும் பொதுவானவை. இப்போது இன்னொரு கோணம் பாருங்கள். தாஜ்மஹாலின் மெயின் டோமுக்கும் இட்டலியில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிகா டோமுக்கும் இடையே ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறது. ஒரே காலகட்டத்தில் 2 நாடுகளில் சிமிலர் டோம் டிசைன் இப்படி வந்தது. ஷாஜஹான் இட்டாலியன் ஆர்கிடெக்டுகளையும் ஹையர் செய்திருந்தார் என்று சில ரெக்கார்ட்ஸ் காட்டுகின்றன. ஆனால் இந்த ஃபேக்ட் அபிஷியலி அக்னாலேஜ் செய்யப்படுவதில்லை. உண்மையான டிசைனர் யார் என்ற கேள்வி இன்றும் மறைக்கப்பட்டே இருக்கிறது. இப்போது மிகவும் சுவாரஸ்யமான பாட்டு வருகிறது. தாஜ்மஹாலில் காணப்படும் ஹிந்து சிம்பல்ஸை ஒவ்வொன்றாக பாருங்கள். முதல் சிம்பல் லோட்டஸ். தாஜ்மஹாலின் சீலிங்கில், தரையில், பில்லர்ஸில் எங்கும் லோட்டஸ் ஃபிளார்ஸ் காணப்படுகின்றன. லோட்டஸ் என்பது ஹிந்துவில் மிக முக்கியமான சேக்ரெட் சிம்பல். இது லக்ஷ்மி தேவியின் சிம்பல். இஸ்லாமிக் ஆர்ட்டில் லோட்டஸ் பொதுவாக யூஸ் ஆவதில்லை. இரண்டாவது சிம்பல்
கலஷ். மெயின் டோமோட உச்சியில் உள்ள சிம்பல் ஒரு கலஷ், ஒரு வாட்டர் பாட். இது ஹிந்து டெம்பிள்ஸில் கான்செக்ரேஷனோட சிம்பல். இஸ்லாமிக் பில்டிங்ஸில் இதற்கு பதிலாக கிரசன்ட் மூன் வைப்பார்கள். மூன்றாவது 108 கல்தூண்கள். தாஜ்மஹாலில் 108 கல்தூண்கள் இருக்கின்றன. 108 என்ற எண் ஹிந்துவில் சேக்ரெட் நம்பர். 188 பீட்ஸ் மாலா, 188 உபனிஷட்ஸ். இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் 108 என்ற எண்ணுக்கு ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. நான்காவது, தாஜ்மஹாலுக்கு முன்பே அந்த இடத்தில் ஒரு கட்டிடம் இருந்தது என்று சில டாக்குமெண்ட்ஸ் காட்டுகின்றன. ஆக்ரா மன்னர் ஜெய்சிங்கோட ஒரு பேலஸ் அங்கே இருந்தது. ஷாஜஹான் அந்த லேண்டை ஜெய்சிங்கிடம் இருந்து கொடுத்தார் என்று ரெக்கார்ட் சொல்கின்றன. ஆனால் கொடுத்தார் என்பது வாலண்டரியாக இருந்ததா ஆர் பிரஷரில் நடந்ததா யாருக்கும் தெரியாது. இந்த சிம்பல்ஸை பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுகிறது. தாஜ்மஹால் கட்டப்படுவதற்கு முன்பே அந்த இடத்தில் ஒரு ஹிந்து கட்டிடம் இருந்ததா? அந்த சீல்ட் ரூம்ஸ் அந்த பழைய ஹிந்து கட்டிடத்தின் அவசேஷங்களை மறைக்கின்றனவா? 2017ஆம் ஆண்டு அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் ஆனது. பிஜேபி எம்எல்ஏ ரஜினிஷ் சிங்கோட பெட்டிஷன். அவர் கோரிக்கை என்னவென்றால், தாஜ்மஹாலின் சீல்ட் ரூம்ஸை திறந்து அங்கே ஹிந்து காட்ஸோட ஐடல்ஸ் இருக்கின்றனவா என்று பாருங்கள். கோர்ட் என்ன சொன்னது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை ரிப்போர்ட் கொடுக்க சொன்னது. ஏஎஸ்ஐ என்ன சொன்னது? இந்த ரூம்ஸை திறக்க முடியாது, பப்ளிக் சேஃப்டி காரணங்களுக்காக. பப்ளிக் சேஃப்டி? ஒரு மியூசியமில் உள்ள ரூம்ஸை திறக்க பப்ளிக் சேஃப்டி தடையா? என்ன காரணம் இது? 2022ஆம் ஆண்டு மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ். இந்த முறை கோரிக்கை, தாஜ்மஹாலின் 22 சீல்ட் ரூம்ஸை திறந்து அதில் என்ன இருக்கிறது என்று கமிஷன் அமைத்து ஆராயுங்கள். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது? இந்த கேஸை அனுமதிக்க முடியாது. ஏன் சுப்ரீம் கோர்ட் கூட இந்த ரூம்ஸை திறக்க மறுக்கிறது? இந்தியாவின் மிக முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் சைட்டில் உள்ள ரூம்ஸை ஆராய்வதில் என்ன பிரச்சனை? 2 சாத்தியங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த ரூம்ஸில் உண்மையிலேயே முக்கியமான ஒன்று இருக்கிறது. 2, அந்த ரூம்ஸில் ஒன்றும் இல்லை, ஆனால் இன்வெஸ்டிகேட் பண்ணினால் கம்யூனல் டென்ஷன்ஸ் வரும் என்ற பயம். எது உண்மை? 2023ஆம் ஆண்டு அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்டது. தாஜ்மஹாலை யார் கட்டியது என்று ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் என்ன? ஏஎஸ்ஐயிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஏஎஸ்ஐயோட பதில் அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் இந்த கட்டடத்தை கட்டியவரை பற்றிய பிரைமரி டாக்குமெண்ட்ஸை பார்த்ததில்லை என்று சொன்னார்கள். ஒரு வேர்ல்ட் வண்டரை யார் கட்டியது என்ற பிரைமரி டாக்குமெண்ட் இல்லை. இது நம்ப முடிகிறதா? தாஜ்மஹாலின் கீழே என்ன இருக்கிறது என்று சயின்டிஸ்டோட ஒரு அப்சர்வேஷன் இருக்கிறது. தாஜ்மஹால் யமுனா நதிக்கரையில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தின் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் எபனி வுட் பைல்ஸ் என்று சொல்கிறார்கள். எபனி மரம் தண்ணீரில் நனைந்தால் ஸ்ட்ராங்கர் ஆகும். யமுனாவோட தண்ணீர் லெவல் குறையும் போது ஃபவுண்டேஷன் வீக் ஆகும் என்று என்ஜினியர்ஸ் கவலைப்படுகிறார்கள். ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், தாஜ்மஹாலின் பேஸ்மெண்டில் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பேசேஜஸ் இருக்கின்றன. இந்த பேசேஜஸ் யமுனா நதியில் இருந்து வாட்டர் கொண்டு வர யூஸ் ஆகின என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு டூமுக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பேசேஜஸ் ஏன் வேண்டும்? ஹிந்து டெம்பிள்ஸ்ல ஒரு ட்ரெடிஷன் இருக்கிறது. டெம்பிளோட அடியில் ஒரு வாட்டர் பாடி இருக்கும். அதை புஷ்கரிணி என்று சொல்வார்கள். திருமலை, ரங்கநாதர் கோவில், எல்லா பெரிய ஹிந்து டெம்பிள்ஸ்லும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வழிகள் இருக்கின்றன. தாஜ்மஹாலிலும் இதே ஸ்ட்ரக்சர் இருப்பது தற்செயலா? ஜிபிஆர், கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார், இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அண்டர் கிரவுண்ட் ஸ்கேன் பண்ணினால் 2 வாரங்களில் உண்மை தெரியும். ஆனால் இந்திய அரசு இதை அலோவ் பண்றதில்லை. ஒரே ஒரு ஸ்கேன், ஒரு டெக்னாலஜி, உண்மை தெரிந்துவிடும். ஆனால் அந்த ஸ்கேன் போட விடுவதில்லை. ஏன்? இப்போது நான் 2 கோணங்களையும் நேர்மையாக சொல்கிறேன். ஒரு கோணம் சொல்கிறது, தாஜ்மஹல் ஒரு ஹிந்து டெம்பிளோட மேல் கட்டப்பட்டது. சீல் ரூம்ஸில் ஹிந்து காட்ஸ் இருக்கின்றன. இது மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோணத்திற்கு சில சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கிறது, ஆனால் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இல்லை. இன்னொரு கோணம் சொல்கிறது, தாஜ்மஹல் ஒரு இஸ்லாமிக் மாசோலியம், ஷாஜஹானோட லவ் ஸ்டோரி. ஹிந்து சிம்பிள்ஸ் காணப்படுவது அந்த காலத்தில் இஸ்லாமிக் ஆர்ட்டில் ஹிந்து எலிமெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது இயல்பானது. சீல் ரூம்ஸில் ஆபத்தான ஸ்ட்ரக்சர்ஸ் இருப்பதால் பொதுமக்களுக்கு திறக்கவில்லை. இந்த கோணம் மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டோரியன்ஸோட கோணம். உண்மை என்னவென்றால், இந்த டிபேட்டை தீர்க்க ஒரே ஒரு வழி இருக்கிறது. சீல் ரூம்ஸை திறந்து உள்ளே என்ன இருக்கிறது என்று டிரான்ஸ்பரண்டாக உலகிற்கு காட்டுங்கள். ஜிபிஆர் ஸ்கேன் போடுங்கள். ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் பப்ளிக்கலி ரிலீஸ் பண்ணுங்கள். உண்மை என்னவோ அது வெளிவரட்டும். ஆனால் அது நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் என்ன நம்புகிறீர்கள்? தாஜ்மஹல் ஒரு காதல் சின்னமா அல்லது மறைக்கப்பட்ட ரகசியமா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறைக்கப்பட்ட உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிர்ச்சியான மறைக்கப்பட்ட உண்மையுடன் சந்திக்கிறோம். வணக்கம்.